தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கார்த்திக், விவரங்கள். நிச்சயமாக. அதாவது இந்த குடியரசு தினம் மற்றும் வார விடுமுறை தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை என்பதால் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாகவே அதிகரித்து இருக்கிறது. இதன் காரணமாக கொடைக்கானலுக்கு வரக்கூடிய 2 பிரதான சாலைகள், பழனி கொடைக்கானல் மற்றும் வத்தலகுண்டு கொடைக்கானல் ஆகிய 2 சாலைகளிலுமே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. இது மட்டுமல்லாது நகர்பகுதிகளிலிருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பாதைகளிலும் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசலில் சுற்றுலா பயணிகள் இங்க இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மேலும் இங்க இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலையையும் இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனுபவித்து வருகிறார்கள். தொடர்ந்து இது போன்ற விடுமுறை நாட்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பல நாட்களாகவே இருந்து வருகிறது. இதனை சீர் செய்ய வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.